அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தோழி. நாயக்கருடைய வரலாறை பார்க்கலாம். விசயநகர பேரரசானது தலைக்கோட்டை போரில் வீழ்ச்சியுற்று சிதறுண்டது. அதனால் அந்த நகரத்துடைய செல்வங்களும் சீரழிந்து விட்டன. விசயநகர பேரரசன் ராமராயன் வீர மரணத்தை தழுவினான். விசயநகர அரசு மட்டும் மறையாமல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ராமராயனின் தம்பி முதலாம் திருமலை ராயன் விசயநகரத்திற்கு ஒரு புத்துயிர் ஊட்டுவதற்காக முயற்சி செய்தான். ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. அதன் பிறகு அந்த நகரத்தை விட்டு பெனுகொண்டாவை தலைநகரமாக்கி கொண்டான். அந்த ஊரில் தங்கி படைகளையெல்லாம் சீரமைக்க துவங்கி உள்நாட்டு கிளர்ச்சிக்காரருடனும் கொள்கையாளருடனும் 6 ஆண்டுகள் போராடி அவல நிலையை அடைந்தான். இதை அறிந்த நாயக்கர்கள் மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி ஆகிய இடங்களில் பாளையங்கள் அமைத்து ஆண்டு வந்த நாயக்கர்கள் விசயநகர பேரரசின் மேலாதிக்கத்தை உதறி தள்ளிவிட்டு தாமே சுதந்திர மன்னர்களாக அரசாங்கம் நடத்தினார்கள். இதனுடைய துவக்கம்தான் நாயக்கர் வரலாறு. பேரரசன் திருமலைராயன் தன் மூத்த மகன் ஸ்ரீரங்கனை தெலுங்கு நாட்டு ஆட்சியிலும், இரண்டாவது மகன் ராமனை கன்னட நாட்டு ஆட்சியிலும், இளைய மகன் வேங்கடாத்திரியை தமிழகத்து ஆட்சியிலும் அமர்த்தினான். திருமலைராயனுக்கு பிறகு அவனுடைய மூத்த மகன் ஸ்ரீரங்கன் விசயநகரத்திற்கு பேரரசனாக முடிசூட்டி கொண்டான். முடிசூட்டி கொண்ட ஆண்டு 1872. விசயநகர பேரரசின் துளுவ பரம்பரை மன்னனான சதாசிவராயன் சிறையில் அடைப்பட்டு மாண்டு போனான். ஸ்ரீரங்கன் மக்கள் பேரின்றி உயிர் நீத்தான். அதன் பிறகு அவனுடைய தம்பி வேங்கடன் பட்டத்திற்கு வந்தான். 28 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். அவனுடைய ஆட்சியிலும் அரசுரிமை கிளர்ச்சிகள் நடந்து கொண்டே இருந்தன. ஆதிக்கத்தை எதிர்த்து வேலூரில் பல குறுநில தலைவர்கள் கிளர்ச்சி செய்தனர். லிங்கம நாயக்கன் கழகத்தில் இறங்கினான். அவனுடைய செல்வாக்கை கலைப்பதற்காகவே எச்சம நாயக்கன் என்பவன் சீமைக்கு தலைவனாக அமர்த்தப்பட்டான். லிங்கமன் செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய பாளையங்களின் படைத்துணையை நாடினான். பெரும் படை ஒன்றை திரட்டி அதை உத்திரமேரூரின் மேல் ஏவினான். ஆனால் வெற்றி எச்சமனுக்கே கிடைத்தது. லிங்கமன் பணிந்து போகவும் இல்லை. வேங்கடன் அவனை துரத்திச் சென்று அவனுடைய இருப்பிடமான வேலூரிலேயே அவனை முறியடித்தான். தொடர்ந்து காவிரி ஆற்றை கடந்து மதுரையின் மேல் தன் சினத்தை கொட்டினான். மதுரை இராச்சியம் கொள்ளைக்கும் நெருப்புக்கும் இரையாயிற்று. அவன் அடுத்தடுத்து பல வெற்றிகள் பெற்றான். கலகக்காரர்கள் அனைவரும் அவனுக்கு அடிபணிந்தனர். லிங்கமன் மட்டும் தன் வேலூர் கோட்டையின் படை வலிமையை நம்பி நிமிர்ந்து நின்றான். ஆனால் அக்கோட்டையும் கொத்தளமும் வீழ்ந்தன. அவனுடைய சுதந்திரத்துக்கு அரணாக இல்லை. லிங்கமனின் வீரமும் அழிந்தது. வேங்கடன் கோட்டையை கைப்பற்றினான். வேலூரை தலைநகரமாகவும் அமைத்து கொண்டான் வேங்கடன். 1614 அவன் காலமானான். அவனுடைய ஆட்சியில்
இந்தியாவின் தலைவிதியை மாற்றிவிட்ட சம்பவங்கள் பல நிகழ்ந்தன. இந்தியாவில் கீழே கடற்கரையில் டச்சுக்காரரும் ஆங்கிலேயரும் வாணிக நிறுவனங்களை தொடங்கினர். முதல் நைசாம் பட்டினத்திலும் மசூலிப்பட்டினத்திலும் டச்சுக்காரர்கள் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் தமிழகத்தில் ஏலக்காய், லவங்கம் போன்ற நறுமணப் பொருள்களை கொள்முதல் செய்தார்கள். தெற்கில் பல தொழிற்சாலைகளை தொடங்க திட்டமிட்டனர். பிறகு செயின்ட் டேவிட் என்ற பெயர் ஏற்க இருந்த தெக்கினப்பட்டணத்தில் செஞ்சி நாயக்கனிடம் உரிமை பெற்று தொழிற்சாலை ஒன்றை நிறுவினார்கள். புலிக்காட்டில் ஒரு தொழிற்சாலையை அமைத்து கொள்ள வேங்கடன் அவருக்கு உரிமை வழங்கினான். சென்னையில் சாந்தோமில் வாணிகம் செய்து கொண்டிருந்த போர்ச்சுகீசியருக்கு பயந்து டச்சுக்காரர்கள் புலிக்காட்டில் கோட்டை ஒன்றும் கட்டினார்கள். ஆங்கிலேயர் டச்சுக்காரரிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு புலிக்காட்டில் தமக்கும் ஓர் இடம் பிடித்தார்கள். பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு புலிக்காட்டை கைவிட்டு சென்னையை வந்தடைந்தனர். டேனிஸ்காரர்கள் தரங்கம்பாடியில் ஒரு தொழிற்சாலையை எழுப்பிக் கொண்டார்கள். அதன் பிறகு அவனுடைய ஆட்சியின் விரிவை அடுத்த தகவலில் பார்க்கலாம்.